அன்பு கடகராசி நேயர்களே, தேவகுரு ராசியில் வீற்றிருக்க யோகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராசி அதிபதியான சந்திர பகவான் வீற்றிருக்க மிக அற்புதமாக இந்த மாதம் உங்களுக்கு துவங்குகிறது. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் முதல் பாதியில் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் உங்களுக்கு எடுத்து உரைக்கப் போகிறார். பிறகு உங்களுடைய வீரம், உங்களுடைய தைரியம், நீங்கள் எந்த இடத்தில் வீரியமாக நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் நீங்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்ற விஷயத்தை சூரிய பகவான் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பார். மிக முக்கியமாக சனி பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பதும், பெண்கள் என்று சொல்லிட்டு வரும் பொழுது இந்த பாக்கியஸ்தானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாக்கியம் அது குழந்தையாகட்டும், திருமணமாகட்டும், படிப்பாகட்டும், பெண்களை பொறுத்தவரையில் வேலை தொழில் வாய்ப்புகளாகட்டும், அல்லது அவர்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாகட்டும், அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு எவ்வளவு தூரம் நன்மையை கொடுக்கும், அதை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை சூரிய பகவான் காட்டிக் கொடுக்கப் போகிறார். இப்பொழுது 3ஆம் இடத்தில் முதல் ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், பிறகு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அவருடைய மூல திரிகோண வீட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த, மிகவும் பலவானாக வீற்றிருக்கப் போகிறார். சுகங்கள் கூடும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டு. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வாழ்வில் வெற்றியை காண்பீர்கள். அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்வீர்கள். தாய் உள்ளத்தோடு எல்லோரையும் கனிவாக நடத்துவதாலும், ஆனால் மிக முக்கியமாக பேசும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பேச வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தூக்கம் வராது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு 75லிருந்து 80% வெற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் 20% மிகவும் கவனமாகவும் உங்களுடைய வீரியத்தை வெளியே காட்டாமலும் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சகோதர சகோதரி வழியே நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் எதிராளிகளிடத்தே கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். மிக முக்கியமாக ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இருப்பதால் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது தலைவர், வீட்டிற்குள்ள தலைவர், இவர்களிடத்தில் அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்வது நல்லது, சிறப்பை தரும். கோவிலில் இந்த உழவார பணிகளை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.